என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியார் யாரும் எரிடா, என் தலைமுடியும் எண்ணினீரே. நீரறியார் யாரும் எரிடா, என் தலைமுடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதை எங்களுக்கான செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரே வாலிபர் ஆண்டவரே ஞாயிறாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சபையிலையும் சரி இந்த ஆன்லைன்லையும் சரி ஆண்டவரே, நாங்கள் இந்த வாலிபர்களை நினைவு கூறும் பொழுது, அதே சமயம் மிஷினரிமார்களையும் நினைவு கூறும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருக்க நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஒரு வித்தியாசமான முறையில் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் பேசும், அதே சமயம் ஆண்டவரே வாலிபர்களை கர்த்தர் ஆண்டவரை எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, அவர்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்ற கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே சிந்தனையை தந்து, இந்த ஊழியத்தின் பாரத்தை தந்து, இவர்களுடைய ஆற்றலையும் தாளந்துகளையும் உம்முடைய சமூகத்திலே பயன்படுத்த இந்த ஆராதனையிலே கர்த்தர் விசேஷ முறையிலே எங்கள் வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். மிச்ச நேர எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பினார். தொடர்ந்து வழிநடத்தும் கிரியை செய்யும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Yeah. Come on. Let's celebrate him. பாரபட்சம் பாராத தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓஹோ, வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே. Come on. Alleluia துதி உமக்கே. Alleluia துதி உமக்கே. Alleluia துதி உமக்கே. Come on, children of God, let praise arise. We're dancing on your feet. Hey, 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 hey. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை
பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. We fall down, we lay our crowns at the feet of Jesus. Greatness of mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. We fall down, we lay our crowns at the feet of Jesus. The greatness of mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. Hallelujah, 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 Jesus, hallelujah. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே,
உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருப, நான் வளர்ந்ததும் உங்க கிருப, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுது போது தேற்றிட யாரோ இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரோ இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருப, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருப, நான் வளர்ந்ததும் உங்க கிருப, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருப, நான் வளர்ந்ததும் உங்க கிருப, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே,
இவங்க தான் ஜானத்தன் அருளாந்து. நான் இவங்க மனைவி வந்தனா. நாங்கள் இருவரும் தாய்லாண்டுக்கு அனுப்பப்பட்ட மிஷினரிகள். கடந்த 3 வருஷமாக நாங்கள் தாய்லாண்டில் ஊழியம் செஞ்சுட்டு வர்றோம். தாய்லாண்டை பொதுவாக த லேண்ட் ஆஃப் ஸ்மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கவங்க எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க, நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஆனாலும் இந்த நாடு ஒரு கடின நிலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ், சர்ச்சஸ், என்ஜிஓஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இங்கே உள்ள கிறிஸ்டியானிட்டியோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1.17 மட்டும்தான். இது தாய்லாந்து பற்றிய சில குவிக் ஃபேக்ட்ஸ். தாய்லாந்து ஒரு கடினமான நிலமாக இருக்கிறதுக்கு 3 மெயின் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், நேச்சர் அண்ட் பர்சனாலிட்டி ஆஃப் அ தாய். ஒரு தாயாக இருக்கவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, நம்மக்கிட்ட எதிர்த்து ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம காஸ்பல் சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ரெண்டாவது, டு பி அ தாய் இஸ் டு பி அ புத்திஸ்ட். புத்திஸ்டாக பிறந்துட்டாலே ஒரு தாயாக பிறந்துட்டாலே புத்திஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். எங்கே ஒரு கிறிஸ்டியனாக மாறிட்டா நம்மளுடைய ஐடென்டிட்டியை விட்டுட்டு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். மூன்றாவதா, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங் ஹோல்ஸ், கட்டுகள். அடுத்து எங்களோட மினிஸ்ட்ரிஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஏற்கனவே நிறுவப்பட்ட சர்ச்சஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸோடு கலந்தும் இங்கிலீஷ் டீச்சிங் மூலியமாகவும் நாங்கள் காஸ்பல் சொல்லிட்டு வர்றோம். ஃபுட்பால் ப்ராஜெக்ட்ஸ். ஜானத்தன் சுங்க்லா, பட்டாணி, சனா இங்கே இந்த மாதிரி 3 இடங்களுக்கு போய் ஃபுட்பால் ப்ராஜெக்ட்ஸ் நடத்திட்டு வந்தாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் 90 முஸ்லீம் சில்ட்ரன் கலந்துக்கிட்டாங்க. லைட் ஹவுஸ் கிளப். இது ஃப்ரீ இங்கிலீஷ் கிளாஸஸ் மூலயமா நாங்கள் ஜீசஸ் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு வந்தோம். இதில் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கலந்து ஜீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சண்டே ஸ்கூல். லோக்கல் சர்ச்சில் ஒரு சண்டே ஸ்கூல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது வழியாக ஒரு 20 சில்ட்ரன் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் புத்திஸ்ட் families. டிக் டீப்பர் கிளாஸஸ். ஜானத்தன் அவங்க டிக் டீப்பர் அப்படின்னு சில கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி பைபிளை படிக்கணும் அப்படின்ற சில டூல்ஸ் பற்றி டீச் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபெலோஷிப். எங்களுடைய ஊரில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை எங்கள் வீட்டுக்கு அழைச்சோம். அவங்க எங்கள் வீட்டுக்கு ப்ரே பண்ணி வர்ஷிப் பண்ணுறது மூலயமா அவங்களோட கூட இருந்த மற்ற அன்பிலீவிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. தாய்லாண்டுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் தாய்லாந்து விட்டு வெளியே வந்துட்டோம் விசா இஷ்யூஸ்னால. இனிமேல்ட்டு நாங்கள் போகிறதும் கஷ்டம். ஸோ தாய்லாண்டுக்கு இன்னும் நிறையா ஊழியங்கள் பண்ண வாய்ப்புகள் உண்டு. தாய்லாண்டுக்கு நிறையா மிஷினரிஸ் தேவை. ஸோ இந்த தேவைக்காகவும் தாய்லாண்டுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாருங்கள், நாம் யாவரும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே நாம் யாவரும் இணங்கி சொல்வோம். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்ற முள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். We, youth of PNC Ipoh, have an important message for you today. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கோம். During this pandemic season, We often worry and are stressed of What is going to happen next? our future seems uncertain. We want to remind you today that you do not need to worry about anything. Yes, that's true. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28 சொல்லப்படுகிறது. In Romans chapter 8 verse 28, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். All things work for good for those who love God. Yes, that's right. This means God knows and holds our future in His hands. How amazing is that? This simply means that we have to wait upon the Lord. நாம் எப்படி அதை செய்ய வேண்டும்? Oh, that's easy. Humble ourselves before the Lord. Oh, that sounds like our theme. Humility before honor. கனத்துக்கு முன் தாழ்மை. Regardless of any circumstances, He will bless us அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். according to His timing. Make us forget about Jesus. Instead, let it bring us closer to him. நாம் வேதத்தை வாசித்து தியானம் செய்ய வேண்டும். அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். and by doing this, We will get the kind of peace that only God can give us. wow, that's amazing. Remember, humility before honor. நினைவு கொள்ளுங்கள், கனத்துக்கு முன் தாழ்மை. God bless you. பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த அருமையான காலை பொழுதிலே உங்களை பார்ப்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வேலையிலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வித்தியாசமான விசேஷமான காரியம். நீங்க இப்பொழுது நான் சபையில முன்பதாக நிறைய பேர் சபையை பார்க்கல இன்னும். ஸோ இந்த வேலையிலும் கூட இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஆல்டர்ல இருந்து உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய சபையினுடைய பேக்ரவுண்ட் காரியங்கள் இருக்கும். ஸோ அதே சமயம் இன்றைக்கு இரண்டாவது காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாலிபர்களுடைய ஞாயிறாக இருக்கிற டுடே இஸ் MOF Sunday. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் all the MOF, all the youth, TMCI youths, blessed MOF Sunday. God is good all the time. God loves you so much. உங்களை அனைவரையும் ஆண்டவர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். Okay, I just want to say here, He has a great plans for you. He will do according to His will. Just surrender to Him. Just be with Him. Just
flow with him, you will see greater things in your life. A lot of things await from you. உங்களுக்கு அநேக காரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வேளையிலும் கூட நிச்சயமாக நேர்த்தியாக he will do in the right way, in the right time, in a perfect time. You just need to sit and surrender to him. Hallelujah. So I just want to bring greetings in the name of Lord Jesus Christ. Again, I just want to say blessed MOF Sunday. God bless you. So இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் இந்த இரண்டாவது பாகத்திற்கு நாம் வருகிறோம். போன வாரம் நாம் பார்த்தோம் லெட்ஸ் கோ ஃபிஷிங், அதான் நம்மளுடைய தலைப்பு. தட்ஸ் அவர் டைட்டில், லெட்ஸ் கோ ஃபிஷிங். அதாவது வாருங்கள் மீன் பிடிக்க செல்வோம் என்ற தலைப்பின் அடிப்படையில் உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகின்றேன். போன வாரம் நீர் பார்த்தீர்களானா நம்ம 3 காரியங்களை பேசி முடித்தோம். சரிங்களா? நீங்கள் போன வாரம் வீடியோவை நீங்க பார்க்கணும். போன வாரம் நம்ம இந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். இன்னைக்கு இதை செகண்ட் பார்ட்டாக 2வது பாகமாக 4 காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தீர்களானால் இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 18 22 நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதே சமயம் அதுக்கு பக்கத்துல நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம், யோவான் 4ஆம் அதிகாரத்துல இந்த இயேசு சமாரிட்டன் ஊமன் கிட்ட எப்படியாக சுவிசேஷத்தை சொன்னார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அதாவது ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே மற்றவர்களை வரவழைப்பது, அவர்கள் மத்தியில கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவதுதான் இயேசுவுடைய இருதய துடிப்பாக இருந்தது. If you see carefully, if you read the gospel very thoroughly and with more discernment, you will see Jesus' heart is for the soul. If you see very carefully, he will go all around for one person to speak about the kingdom, to speak about the love of the Father. கர்த்தருடைய அன்பை குறித்தோ, பிதாவுடைய அன்பை குறித்தோ, ராஜ்யத்தை குறித்தோ, பாவத்தினுடைய மன்னிப்பை குறித்தோ, அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்கெல்லாம் அவர் அதுவே அவருடைய இருதய துடிப்பாக இருந்தது என்று பார்க்கிறோம். Do you know one thing? His heartbeat is soul winning. I just want to say to you, Jesus heartbeat, அவருக்கு ஒரு இருதய துடிப்பு இருக்குங்க. அந்த இருதய துடிப்பு என்னவென்றால் it is to win soul, to care for soul, to win or to share gospel. That is his heart. அதுதான் அவருடைய இருதயம். அவருடைய இருதயத்தை சொல்லுவாங்களா பயாலஜில, அவருடைய இருதயத்தை கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது இருப்பது என்னவென்றால் மற்றவர்களை நரகத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஸோ இந்த MOFல அதுவும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது ஒன்றாக உங்கள் மத்தியில நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நோ மேட்டர் யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, I just want to challenge you, my dear youths, you are special today. I just want to speak to you. Please remember that you are God's workmanship. I just want to read it to you one verse. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். This is a promise word for you for today. Then after that I will go on for the 4th word. Okay? Ephesians chapter 2 verse 10. I just want to read it for you. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். For we are his workmanship, created in Jesus Christ for good works, which God prepared beforehand that we should walk in them. So இந்த வாசனத்தை நீங்க நன்றா பாத்தீங்கன்னா, the first one, my dear youths and all those who are listening, just remember this: we are his workmanship. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை அழைத்தது அவருக்காக ஊழியம் செய்வதற்கு. We are his workmanship. நாம் தான் அவருக்கு வேலையாட்களாக இருக்கிறோம். That is the first thing. My dear youths, you know what is your purpose of life? You want to know why am I here? You know why God created you? Please remember this verse. Because you are God's workmanship. Hallelujah. God created you for a purpose. The second one is
which God created in Jesus Christ. இரண்டாவது காரியம் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்று, எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, அதை நான் செய்ய வேண்டும். இரண்டாவது, நான் இயேசுவுக்காக, அவருக்காக, அவருடைய மகிமைக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. My dear youths, you always think that நான் எதற்காக வாழ்கிறேன், நான் எதற்காக இருக்கின்றேன், நான் ஏன் இந்த உலகத்துல வாழ்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் இயேசுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். வாட் அ கிரேட்ல, நான் இயேசுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய மகிமையை பரவுறதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கேன். ஐ அம் கிரியேட்டட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்க பாவ வாழ்க்கையெல்லாம் போச்சுங்க. இப்ப நீங்க புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறான்னா யாருக்கு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்காக. So you are set apart. You are not an ordinary person. You are not an ordinary people. You are an extraordinary people. God has given you an extraordinary thing to do. You know why? Because you are created in Jesus. நீ கர்த்தருக்காக, கர்த்தருக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நபர். Do you believe? Do you believe that I got the ability to overcome anything in life? Hallelujah. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், I'm struggling to overcome certain things. I'm struggling to overcome temptation. I'm struggling to overcome this. I'm struggling. நான் இதை, ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன், இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவதென்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் God said, you are created. God has bring you up from the pit. குழியிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்த காரணம் என்ன? கர்த்தர் குள்ளே நீங்கள் அவர் நாமத்தை சொல்லி வர வேண்டும் என்று கர்த்தர் உங்களை சிருஷ்டிக்கிறார். You see the word created. You are created. You are created for him. Hallelujah. The third thing, created for what? Created to do good works. அதுதான் இப்ப நம்ம பார்த்துக்கணும். Created to do good works. What good works? Tell about him. Tell about what God has done to you. Tell about your testimony. Tell about what God has thus far, இதுவரை உங்களுக்கு நடத்தின காரியத்தை சொல்வதற்கு. That's a good work. I'm telling you, those who are listening and youths, don't stop to do good. நன்மை செய்வதற்கு சோர்ந்து போயிடாதீங்க. அது பைபிள் வசனம் இருக்குங்க. Don't get weak in doing good. நன்மை செய்யறதுனால நீங்க நன்மை செய்யற என்ன கிடைக்கிறதில்ல. Your work is to do good. No matter what, you are called to do good works. இந்த good works எப்படி தெரியுங்களா? God already prepared beforehand. அப்படின்னா நான் படைப்பதற்கு முன்பதாக, நான் இதெல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு முன்பதாக கர்த்தர் இதெல்லாவற்றையும் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். So God has prepared a future for me. My dear youths, I just want to give you a promise word to say that God has prepared a future, a better future for you to lean on, to move on, to go in. Hallelujah. Are you confused about your future? You don't know where you want to go? நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், எங்க போறேன்னு எனக்கு தெரியல, எப்படி போக போறேன்னு தெரியல, எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, நீ குழம்பி கொண்டு இருக்கிறாயா? கவலை வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார். அவர் உன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் நடத்துவார். God will lead you into the future. Hallelujah. So walk in them. அதான் போட்டிருக்கு, walk in them. You walk in them. That's it. Your work is, you already prepare everything. You just walk in them. Meaning என்ன? Not according to your path, according to his path. Just walk as what God says to you. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த பாதையில நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பார். Are you struggling with stress? Are you struggling with a lot of things to think? Are you struggling with certain things that I cannot give up? சில காரியங்களை என்னால விட முடியல, எனக்கு தெரியும் அது தப்பு, என்னால விட முடியல என்று நினைக்கிறாயா? I'm telling you, just sit and ask God to deal. I'm telling you, God will give you ability to do that. The first thing you have to know that, who am I? I'm created for his glory. அவருடைய gloryக்கு நீ படைக்கப்பட்டது,
அவருக்கு தானே நீ சொந்தம். நீ அவருக்கு யாருக்கு சொந்தம்னா நீ கடவுளுக்கு சொந்தம். அல்லேலூயா. நீ கடவுளுக்கு சொந்தம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரியே, நீ யாருக்கு சொந்தம்? நீ கடவுளுக்கு சொந்தம். நீ இயேசுவுக்கு சொந்தம். நீ இயேசுக்காக படைக்கப்பட்டிருக்க, நல்ல கிரியை பண்ணுவதற்கு படைக்கப்பட்டிருக்கிற. ஹalleluya. So today I just want to challenge you to do soul winning. You know, your life has a purpose. God created you for a purpose. What is the purpose? Is to win soul. I just want to give you a challenge. Today is the challenge for everyone who are listening, for everyone here, not only for the youths, எல்லாத்துக்கும் இந்த காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆண்டவர் இன்று நமக்கு என்ன சொல்லுகிறார்? அவருடைய இருதய துடிப்பு தான் உங்களுடைய துடிப்பாக இருக்க வேண்டும். அவர் எதை ஆசைப்படுகிறார், எதை துடிப்பாக இருக்கிறாரோ அதை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். God call you to do his heartbeat. Hallelujah. அவருடைய இருதயமே soul winning. கர்த்தரை இம்பாக்ட் பண்ணுது. Youths, you are called to impact others. Hallelujah. You called to impact others. அதான் உன்னோட ஊழியங்க. அதுதான் உன்னோட first ministry. Hallelujah. So how to win soul? அதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். How to tell about God? How to share gospel? What we have to know about soul winning? What we have to know about soul winning? அதுதான் God is calling us. Come, follow me. I will make you fishers of men. So you are a fishers of men. God call you to fish men, to catch men, to fish something. அதுதான் I just want to give you this thing. So last week we saw 3 things. 3 காரியங்களை பார்த்தோம். Today I just want to focus on 4. It is for everyone, youths எல்லாத்துக்கும். How to do soul winning. எல்லாரும் I really thank for all your support and comments in the YouTube, Facebook and also personally நீங்க comments அனுப்பியிருந்தீங்க. அது உண்மையிலே நான் இதை நன்றி இருதயத்தோடு உங்களிடத்துல சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். I really thank God for this. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. So I just want to give you 4 simple things how to win soul. சரியா? 4 காரியங்கள் கண்டினியூஸாக 4 காரியங்கள். The 4th one, the 3rd one பார்க்கணும்னா நீங்க 1 2 3 பார்க்கணும்னா நீங்க யூடியூப்ல போய் பார்க்கணும். இது 4வது காரியங்கள் என்னவென்றால் இந்த மீன் பிடிக்கிறது தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கார். God is speaking in term, a fishing term. மீன் பிடிக்கிற லெவல்ல அவர் பேசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ 4வதாக இந்த மீன் பிடிக்கிறதுல ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன், நம்மள ஆண்டு ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன் தான் கூப்பிடுகிறார். இந்த மீன் பிடிக்கிறதுல 4வது காரியம் எது ரொம்ப முக்கியம் என்றால் have patience, don't be in a hurry. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், have patience, don't be in hurry. பொறுமையா இரு, அவசரப்படாத. பொறுமையா இரு, அவசரப்படாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஊழியம் செய்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு காரியம் ரொம்ப அது என்ன சொல்லுது, அது ஒரு ஆர்வம் பாருங்களேன். அது ஒரு காரியம் இருக்கும். என்னன்னா சீக்கிரமா நம்ம சுவிசேஷத்தை போய் சொல்லிடணும். சொல்லிட்டு அவங்க உடனே இயேசுக்குள்ள வந்துடணும்னு நினைப்பது அது தப்புங்க. அது தப்பு. அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A successful fisherman is not in a hurry. ஒரு நல்ல மீன் பிடிக்கிறவன் அவசரப்பட மாட்டான். நீங்க மீன் பிடிக்கிற பாருங்களேன், நீங்க பாத்தீங்கன்னா பொறுமையா. நான் போன வாட்டி சொன்ன சைலண்டா இருக்கணும், மீனை பயமுடுத்தக்கூடாது. அதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நான் பேஷண்டா இருக்கணும், நான் பொறுமையா இருக்கணும். மீன் பிடிக்கிற பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு 5 நிமிஷத்துல எல்லா மீனும் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு நாள் பிடிக்கும். ஒரு வேளையில நம்ம போவோம், பொறுமையா இருப்போம், மீனே கிடைக்காது. சில வேளையில நம்ம போவோம், நிறைய மீன் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பொறுமையோடு காத்திருப்பது. ஹரியில ஐயோ இங்க போடுறோம் மீன் கிடைக்கல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. In soul winning, the very important thing is a requirement, a vital requirement is patience. பொறுமை. ஏன் நான் பொறுமையா இருக்க சொல்றீங்கன்னா, மனுஷர்கள் வித்தியாசமான முறையில் இருக்கிறார்கள். People are in a different dynamics. They have different dynamics. They have different characteristics. They have different attitude. They have different journey. அவர்கள் வேற பயணத்துல இருக்காங்க, வேற சிந்தனையில இருக்காங்க, வேற யோசனைகள் இருக்கிறார்கள். சோ இந்த ஆண்டவரை குறித்து அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பொறுமை. நிறைய வேளைகள் அவசரப்பட்டு அநேகரை நாம் இழந்திருக்கிறோம். அவசரப்பட்டு அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம். So patience is always important. Patience
make us not to jump into conclusion. Very quick conclusion. பொறுமையா இருப்பதனால தான் நம்மளுக்கு நிறைய சூழ்நிலைகள் நன்றாக தெரியும். அவங்க என்ன சூழ்நிலை கடந்து போறாங்க, அவங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நம்ம அவசரப்பட்டு போயிட்டு அவசரத்தோடு இவங்க சீக்கிரமாக வந்துடணும்னு சொல்றது இல்லை. உதாரணம் சொல்லுகிறேனே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன்னா, நீங்க எப்ப இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கொண்டீங்க? சில பேர் சொல்லுவீங்க நான் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்துவங்களா இருந்தோம். ஆனா இயேசு எப்ப ஒண்ணு தெரிந்தது? ஒரு 13 வயசுல 15 வயசுல பர்சனலாக இருந்தது. அப்ப மித்தவங்களா கேட்டீங்கன்னா, நான் ஒரு 40 வயசுல, நான் ஒரு 30 வயசுல, நான் ஒரு 50 வயசுல தான் ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டேன், நான் ஒரு பர்சனல் என்கவுண்டர் இருந்தது, என்னை திருப்பி போட்ட விதம் அப்படியாக இருந்தது என்று அவங்க சொல்லுவார்கள். ஆமா தானே? இட் டேக்ஸ் a long process தானே? அப்ப நான் எப்போதும் ஒண்ணு கேட்பேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன நான் 15 வயசுல தான் ரட்சிக்கப்பட்டேன். டுவர்ட்ஸ் 15 to 16 இயர்ஸ் அந்த அடிப்படையில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப நான் எப்போது கேட்பேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன 15 வயசுல 16 வயசுல ரட்சிக்கப்படுவதற்கு இருந்தது? இஸ் டைமிங். அப்ப டேர்னிங் பாயிண்ட் எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த டேர்னிங் பாயிண்ட் ஒரு நாள் வரும், நிச்சயமா வரும். ஆனா என்னோட டேர்னிங் பாயிண்ட் 15 வயசுல வந்தது. நம்ம பேச போற டேர்னிங் பாயிண்ட் அது எத்தனை வருஷத்துல வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா 30 வயசுல தான் அவங்க டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கும், இன்னொன்னு 50 வயசுல இருந்தா டேர்னிங் பாயிண்ட் வருது. அப்போ different people have different experience where God has put a right time, right person to tell. But until then we need to be patient and wait upon the Lord and pray for the person for a turning point. I'm telling you, definitely the turning point will come. உண்மை என்னன்னா, ஒரு திருப்பு முனை அந்த மக்கள் மத்தியில வரும். ஆனா அதுல பெரிய ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, am I patient enough to wait that to complete? அல்லேலூயா. எனக்கு அந்த பொறுமை இருக்கிறதா? அது முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பொறுமை இருக்கிறதா? அதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச் ஒரு மினிஸ்ட்ரியில. எல்லாரும் நம்ம சொல்லிட்டோன்னு வரமாட்டாங்க. எல்லாரும் சொல்லிட்டோன்னு பாத்தீங்கன்னா, சொல்லிட்டோன்னு என்னால இவன் திருந்த மாட்டா போல அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். நோ, இன் மினிஸ்ட்ரி we need to be patient. Everybody has turning point. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் சில கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாமார்கள் இருக்கலாம், ஐயாமார்கள் இருக்கலாம், வாலிபர்களை குறித்து. இப்ப வாலிபர்கள், I'm talking on behalf of the parents. You may think that when is my son's turning point? When is my daughter's turning point? I'm still waiting for the turning point. I'm telling you, dear parents, the turning point will come. The thing is, be patient. Be patient. In ministry, in soul winning, the very important things that we need to follow, we need to remember, it's patient. It's patient. You can ask how long. If you ask me how long, I don't know the answer. But I will say, if God taking a lot of time to do it, He will do it the best. எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாக இருக்கென்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெஸ்டான காரியம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்பணும். My dear youths, are you looking for a turning point? Youths, your turning point will come when you patiently wait upon the Lord. You want to see your life to change? உனக்கு விருப்பம் இருக்கு, என் வாழ்க்கை இப்படி மாறணும், உனக்கே தெரியுது நான் இருக்கிறது சரியில்லை தான், உனக்கே தெரியுது நான் இதுல இருந்து விடுபடணும், ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றியா? I'm telling you, கர்த்தர் சமூகத்துல காத்திரு, அமைதியா பேஷண்டா காத்திரு. Don't do any decision in hurry. நான் சொல்லுகிறேன், தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எடுக்கின்ற முடிவை அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. நிறைய வேலைகளை அவசரப்பட்டு எடுக்கிறதுனால நாம் நிறைய காரியங்களை இழந்து விட்டோம். Because of decision that we make in hurry, without patience, you lose so many things. You lose relationship. You lose your peace. I'm telling you, patience is always important. பாருங்க, have patience சொல்லும்போது நீங்க யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு வந்து அந்த சமரட்டன் உமன், அது சொன்னல, சமரட்டன் உமன் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா பொறுமையா அவர் எதையும் கொண்டெம் பண்ண மாட்டாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு. எப்படி ஆரம்பிப்பாங்க? அந்த நபரே வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்லுவார். அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார், எங்க உன் கணவர் கொண்டு வான்னு. அப்பதான் அவளே உண்மையை சொல்றா பாருங்க. அவர் பேஷண்டாக இருந்தார். இன்னொன்னு, நான் போன வாரம் அதை சொல்ல மறந்துட்டேன். நீ பாருங்க, இயேசு ஆரம்பிக்கும் போது எப்படி அந்த ரைட்டான பேட் எப்படி தெரியுமா கொடுத்தாரு, எப்படி தெரியுமா செஞ்சாரு? தண்ணி குடு அப்படின்னு கேட்டாரு.
அப்படி தண்ணி கேட்ட பதில அழகா வந்து லீவிங் வாட்டருக்கு வந்தாரு பாருங்க. அதுதான் அவருடைய மெத்தட். ஸோ இப்ப பொறுமையா இருந்து அவர் வந்து பேசுகிறதா இருக்கிறார். அவர் பேசுறது கேட்கிறார், பொறுமையா கேட்கிறார். ஸோ இன் மினிஸ்ட்ரி ஒன் மோர் திங் இன் அண்டர் த பேஷன்ஸ் என்னன்னா, இன் மினிஸ்ட்ரி we need to be listen more, talk less. அதிகமாக கேட்கணும், குறைவா பேசணும். இது மினிஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு அடிப்படை. அதுவும் சுவிசேஷத்துல இது ரொம்ப முக்கியம். அவங்க பேசுறத கேளுங்க, அப்பதான் அவங்க என்ன சூழ்நிலை கடந்து போறாங்க நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஸோ பேசுனா தான் எப்படி உதவி செய்ய முடியும்னு தெரியும். நானே பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க பேசாம இருந்தாங்கன்னா நான் எஸ்யூம் பண்றேன் நான் பேசுறது தான் ரைட்டா இருக்கும்னு சொல்லி நான் சொல்றேன். இன் மினிஸ்ட்ரி பேஷண்ட்லி லிசன். யூ ஹேவ் டு லிசன் பேஷண்ட்லி. சில வேலைகள்லாம் நீங்க மணிக்கணக்கா கேட்க வேண்டியதாக இருக்கும். அப்பதான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க அவங்ககிட்ட பேசினா தான். ஸோ த செகண்ட் திங் இஸ் டோன்ட் அலோவ் ஃபிஷ் டு கெட் அவே அகெயின். அப்ப த செகண்ட் ஒன், த ஃபாலோ அப் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். மறுபடியும் அந்த மீன் மாட்டிக்கிச்சுன்னா மறுபடியும் மீன் வந்து அந்த நரம்பை வெட்டிட்டு உளுந்து போறது. நான் மீன் பிடிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். இந்த மீன் பிடிக்கும் போது கேர்ஃபுல்லா அந்த மீனை வந்து கரைக்கு சேர்க்கறது வந்து எவ்வளோ ஒரு பாடு தெரியுங்களா? மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். அது கேர்ஃபுல்லா இல்லைன்னா சிலதெல்லாம் வந்து அந்த செதில்ல வெட்டி நரம்பு வெட்டி அது அப்படியே போயிடும், அப்படியே ஓடிடும், மறுபடியும் அது ஓடிடும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ த செகண்ட் ஒன் இஸ் அவர் ஒர்க் இஸ் டு ஷேர் த காஸ்பல், டு பேஷன்ட்லி வெயிட், நாட் இன் ஹரி. We need to be patiently to hear. But second, the fifth thing is we must follow up them. This is very challenging. The follow up பண்றது தான் சேலஞ்சிங். ஏன்னா you need to go extra mile. இந்த மினிஸ்ட்ரியில ஒரு நபரை கத்தருக்குள்ள நடத்த வேண்டும் என்றால் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகணும். நான் இந்த பூச்சொங்கல் ஊழியம் செய்யும் பொழுது இதை நான் சொல்லியிருந்தேன். How to go extra mile to a person அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர்கிட்ட முதலாவது ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, எந்த நபரிடம் நான் பேச வேண்டும், எந்த நபரிடம் நான் ஜேர்னி பண்ண வேண்டும் என்று முதலாவது கேட்கணும். அப்ப நான் கேட்டுட்ட பிறகு ஆண்டவர் ஒரு நபரை காட்டினார் என்றால் அந்த நபருக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், கேட்கணும். அவங்களோடு கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தொடர்பு வைத்துக்கொண்டு நல்லது கெட்டது நான் சொல்லியிருக்கேன் பூச்சவங்கள, நல்லது கெட்டது பர்த்டே ஸோ எது இருந்தாலும் யூ ஜஸ்ட் பி வித் தம். உங்களுக்கு தெரியுமா, the best evangelism tool is to stand with them without talking anything, to stand with them in any circumstances. நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் அறியாத மத்தியில நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க. அவர் பிரச்சனை வரும்போது கூப்பிட்டு, நான் ஒரு இன்சிடென்ட் கடந்து போயிருக்கிறேன் பூச்சவங்களை இருக்கும் பொழுது. அவங்க வந்து ஆண்டவர் அறியாதவங்க, அவங்கள ஆண்டவர் அறியாத பிரகாரம் நான் ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிக்கொண்டா நான் அங்கே போய்ட்டு ஆண்டர் பற்றிலாம் எதுவும் சொல்லுங்க. அவங்க ஒரே ஒரு கால் பண்ணி தான் சொன்னேன், என்ன தெரியுமா பாஸ்டர், எனக்கு இது ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து நின்றா மட்டும் போதும். யூ கம் அண்ட் ஸ்டாண்ட் வித் மீ, யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் வித் மீ இனஃப். என்னோடு கூட நில்லுங்க. ஏன்னா யாருமே நிற்கிறதுக்கு இல்லை, என் கூட யாருமே நிற்கிறதுக்கு இல்லை. ஒரு நன்பிலீவர் தெரியுங்களா, ஆண்டவர் அறியாதவங்க என் கூட நில்லுங்க, நீங்கள் யாருமே இல்லைங்க எனக்கு நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க பாருங்க. நீங்கள் வந்து நின்றா மட்டும் போகணும் பாஸ்டர், ஒரு அண்ணனாக ஒரு அப்பா ஸ்தானத்தில் வந்து நீங்கள் நின்றா போதும், நான் அதுவே எனக்கு பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தட்ஸ் கால் ஃபாலோ அப். ஃபாலோ அப் இஸ் நாட் டு இம்போஸ். நிறைய வேலை ஆண்டர்படுத்தி சொல்லணும் தான், அதே 24 hours சொல்றது இல்லைங்க. டு ஸ்டாண்ட் வித் தம், டு ஜேர்னி வித் தம், டு பி வித் தம். நல்லது கெட்டதில் அவங்களோடு கூட இருப்பது. நான் பார்த்துருக்குறேங்க, நிறைய பேர் நல்லது கெட்டதுக்கெல்லாம் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, நல்லது கெட்டதுக்கெல்லாம் இருப்பாங்க. நான் இது பேசுறது உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ don't allow the fish to get away. So a soul is very precious. ஒரு ஆத்மா ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்றால் அது ரொம்ப மதிப்பு நிறைந்தது. ஸோ நம்ம அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 6வது காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, we need to exercise special care. நம்ம சொன்னேன், to land the fish. நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் கடந்து போனோங்க. 6வது நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய வேலை சொல்லிட்டு ஓகே ரைட்டு அவங்கள பிடிச்சி வந்தாச்சு முடிஞ்சு அவ்வளோதான், ஓகே நம்ம வேலை முடிஞ்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர், ஒரு ஜெபம், இது நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. எக்ஸசைஸ் ஸ்பெஷல் கேர் டு லேர்ன் த ஃபிஷ். நம்ம சொன்னல, நம்ம மீன் பிடிச்சிட்டே இருப்போம், மீன் எந்த பக்கத்து வருது அப்படின்னு தெரியாது.
அது மீனை பிடிச்சி நம்ம சேர வேண்டிய கரையில் நம்ம சேரணும். ஆனால் அதில் நிறைய காரியங்கள் நாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது. நிறையா சீக்கிரம் வராது, சீக்கிரமாகவே வராது அந்த மீன். அங்கே எங்கே அது பாட்டுக்கு அது சுத்தம். நீங்கள் பார்த்துக்கின்ற சில மீனை வந்து அப்படியே விட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நரம்பு பிடிச்சி இழுத்தீங்க, அதுவும் பிடிச்சி இழுச்சின்னா புத்துசாயிடும். அப்போ ஹேண்டில் விட் கேன். ஸோ ஹோல் சோல் இஸ் God loves every soul. My dear youths, even your soul, God loves. He is more conscious about your soul. He is more worried about your soul. How is your soul? So அதே போலதான் ஊழியம் செய்கிறவர்களையும் நான் சொல்லுகிறேன், God always concerned about the soul. அதுதான் soul winning. soul winning அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த. ஸோ we need a special care. அதான் சொல்ல பாஸ்டர் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், உண்மைதான், இல்லை நான் சொல்ல. ஆனால் எந்த முறையிலானாலும் நாம் அதை செய்யலாம். ஸ்பெஷல் கேர். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கிறது. we can call them, we can encourage them, we can do so many things nowadays. என்கரேஜ்மெண்ட் பண்ணலாம், வாய்ஸ் நோட் அனுப்பலாம், பைபிள் வேர்ஸ் அனுப்பலாம், நிறைய காரியங்களை அனுப்பலாம். ஸோ you must know that. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக 7 is what you know, keep on fishing. What is fishes of man meaning? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் keep on fishing. அப்படின்னா ஒரு மீன் கிடைச்சிச்சுன்னா சோர்ந்து போய் விட்டுறாதீங்க. do continuous do soul winning. Soul winning, it's not a program. எப்போ சொல்ல, soul winning is not a program. Soul winning is your lifestyle. ஆத்ம ஆதாயம் அது ஒரு ப்ரோக்ராம் காட்டி நம்ம செய்ய வேண்டாம். நிறைய வேலையில் சோல் வினிங் வந்து ஒரு ப்ரோக்ராம் தான் செய்வோம். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டோம். ஓகே, எப்படி செய்வது, மெத்தடாலஜிலாம் இருக்கு. ஐம் டெல்லிங் யூ, அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை, மெத்தடாலஜிலாம் இருக்குது. ஆனால் சோல் வினிங் இஸ் நாட் அ ப்ரோக்ராம், இட்ஸ் யோர் லைஃப் ஸ்டைல், இட்ஸ் யோர் காலிங். அது உன்னுடைய அழைப்பு. எங்கு சென்றாலும் நீ செய்யலாம், எங்கு போனாலும் செய்யலாம். த பெஸ்ட் பிளேஸ் தட் யூ கேன் டூ சோல் வினிங், கேன் டூ ஃபிஷிங் இஸ் இன் யுவர் ஒர்க் பிளேஸ். ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் பிளேஸ். நான் ஒன்று கேட்குறேன்னே, how many of you have you impacted in your life? எத்தனை பேரை நீங்கள் தாக்கத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கடவுளை அன்பை ருசி பார்த்துருக்கிறாங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு 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 பானபஸை போல இருந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வருகிறீங்க? I'm telling you, that's your ministry. That's called keep on fishing. Don't give up in fishing. I know, but we must understand this. You must use right baiting. We must know where fish is. You must be patient. Don't be in hurry. You must have special care for them, and don't allow the fish go again. மறுபடியும் ஓடிராதபடிக்கு. And you need to keep on fishing. That's your fishes of men. அதுதான் fishes of men. நீங்க நன்றாக இந்த சமரிட்டன் நூமல்ல பார்த்தீங்கன்னா இந்த 7 காரியங்களும் இயேசு செய்தார். லிவிங் வாட்டரை கேட்டார், லிவிங் வாட்டராக வந்தது. அவருக்கு தெரியும் அங்கே ஃபிஷ் இருந்தது என்று அந்த ஸ்திரியை தேடி போனார். He go where fish is. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ரைட்டான காரியங்களை பேசினார். என்ன பேசினார்? தண்ணி கேட்டார். அவங்க தண்ணி எடுக்க வந்தாங்க, தண்ணி கேட்டார், அது லிவிங் வாட்டராக மாத்தினார். நான் கொடுக்கிற தண்ணீரோ தாகம் எடுக்காது என்று கரெக்டான ஒரு 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 ஹூக்க போட்டார், பேசினார். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் அவர் என்ன செய்தார்? மூன்றாவது என்ன செய்தார்? அவர் அந்த நபரை அவர் பயமுடுத்தலைங்க. எவ்வளவு அமைதியா பேசியிருப்பாரு, அமைதியா பயமுடுத்தல. He never frightened the fish. She is the one who very excited and talking to him. நாலாவது பார்த்தீங்கன்னா is very patient and listening. He never jump into conclusion. அவருக்கு தெரியும், he got all the rights to say that இப்ப இருக்கிறது முதல்ல நீ உன் வாழ்க்கை தப்பாச்ச அப்படின்னு அவரு ஜட்ஜ் பண்ணிருக்காங்க. He never judge, you know. He listened. He asked right question, right answer came. Then only he said, yeah, what you say is correct. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. When you patiently listen, never jump into conclusion. நீங்க அஞ்சாவது பாத்தீங்கன்னா என்ன செய்தார்? அந்த ஃபிஷ் ரன் அவே பண்ணல. அப்படி சொல்லிட்டு ஓடிச்சா? இல்ல இல்ல, எவ்வளவு அழகா அவர் ஏற்றுக்கொண்டார். அதான் சொல்றேன், பேசுற விதத்துல இருந்தா கேட்கிறவர்கள் நல்ல விதத்துல
ஏற்றுக்கொள்வார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பேசுறேன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, he never listen to me. அப்போ நான் எப்போதும் கேட்பேன், he never listen or நம்ம எப்படி பேசணும்? நம்ம பேசுறது ரொம்ப முக்கியங்க. என்ன வேர்ட்ஸ் பாய்க்கிறோம், எப்படி பாய்க்கிறோம், ஞானமாக பேசுகிறோமா, அது ரொம்ப முக்கியங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொன்று, இஃப் யூ சி ஜீசஸ் he exercise care, ஸ்பெஷல் கேர். நான் உன்னை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன், நான் தப்பாக இருக்கணும்னு சொல்லி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அவள் மனம் திரும்பினாங்க. ஆமாம் தானே? அவள் ஒத்துக்கொண்டார், பாவத்தை ஒத்துக்கொண்டார். ஆண்டவர் கொண்டேன் பண்ணலையே, ஆண்டவர் அழகான முறையில் ஒரு கேரான முறையில் அவர் பேசினதை பார்க்கிறோம். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு இவங்க வந்துட்ட பிறகு இயேசு இன்னும் சுவிசேஷம் சொல்லாமலே இருந்தார் இல்லையே, he keep on fishing. உலகம் முழுவதுமே ஆண்டவரை பற்றியே ஆண்டவர் சொன்னதாக இருந்தார். ஸோ we have to follow this method. My dear youths, I'm telling you, this is your time, this is your day. I'm telling you, I'm giving you a challenge. You are a fishers of men. நீ மீன் பிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தருக்காக நீ போகிற இடமெல்லாம் உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டு ஷேர் காட்ஸ் வேர்ட். நான் சொல்றேனே, நீங்க எப்பெல்லாம் இயேசு பத்தி அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுவே உங்க லைஃப் ஸ்டைலா மாறிடும். நம்ம சொல்றேன்ல, நான் என்ன கிறிஸ்துவனா இருந்து என்ன செய்யணும், இயேசு பத்தி சொல்ல பாருங்க, இயேசு பத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசு பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை வருது நான் சொல்றேன், உண்மையா நடக்கும். அதுவே உங்க லைஃப் ஸ்டைலா மாறும். யூ ஆர் அ கிங்டம் சேஞ்சர். அப்படின்னா ஒரு கிங்டம் சேஞ்சர் இல்ல, கிங்டம் எஸ்டாப்ளிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை எங்கும் சொல்லுகிற, நீங்க வரும்போது என்ன சொல்லணும், உலகத்தை கலக்கிறவங்க எங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லணும். யூ ஆர் உலகத்தை கலக்கிறவர்கள், வேர்ல்டையே அப்சைட் டவுனா மாத்துகிற தன்மை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. I'm telling you, devil wants to destroy you, but listen carefully. God wants to use you. God wants to lift you up. God wants you to share about him. God wants you to impact others. That's your ministry. Do that. Keep on fishing. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்களை வாய்க்க செய்வார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வாலிபர்கள் மத்தியிலே இந்த காரியங்களை பேசுவதற்கு கர்த்தர் ஆண்டவரே ஏற்ற நேரத்திலே நல்ல காரியங்களை கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீ பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிரியை செய்யும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே மேலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே,
இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. ஆண்டவரே துதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே இப்போ திருச்சபையை சார்ந்த ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட எங்கள் சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் தொடும். ஆண்டவரே, விசேஷ முறையிலே ஆண்டவரே அவர்களை கர்த்தர் பயன்படுத்தும். கர்த்தாவே, இந்த காலங்களிலே இந்த பருவத்திலே அநேக ஆண்டவரே போராட்டங்களை கடந்து செல்கிற இவர்களை கர்த்தர் ஆண்டவரே நல்ல முறையிலே பயன்படுத்தி கர்த்தாவே நல்ல வழிகளிலே நடத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடும் தாகத்தோடும் ஊழியங்களை நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொடுவீராக, அவர்களுடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கும் ஆண்டவரே சிதறி போகாதபடிக்கு ஒரே சிந்தனையோடு உமக்கு பயந்து வாழ்க்கை வாழ ஆண்டவரே உம்மை மகிமை செலுத்துகின்ற வாழ்க்கையை மாற ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஊழியத்தில் இன்னும் அதிகமான தாகத்தையும் இன்னும் அதிகமாக பலத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் சபையாக எங்களுடைய வாலிபர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவரே, பேராய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களை தொடர்ந்து வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்படியாக கர்த்தர் நடத்தும், கிரியை செய்யும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் உடைய நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட கர்த்தர் பேசினீர். இந்த பேசின வார்த்தைகளை நாங்கள் மறவாதபடிக்கு எங்கள் ஊழிய பாதையிலே இதை நாங்கள் உபயோகப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை அது எவ்வளவு மெய்யான வார்த்தை என்று நாங்கள் இந்த நாளிலும் கூட நம்புகிறோம், அதை விசுவாசிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொன்ன வார்த்தைக்கின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அன்றாட நடைமுறையில நாங்கள் போகிற இடங்களிலே எப்படியாக ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்தின் ஆண்டவரே புரிந்துணர்வோடு ஆண்டவரே நாங்கள் ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இது முடித்திட்ட பிறகு இன்னும் சிம்பாம்புலையில் ஆராதனைகள் உண்டு. அதே சமயம் கூட ஆண்டவரே எங்கள் ஃபேமிலி மக்கள்
மக்களோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஐக்கியம் கொள்ளும் பொழுதும் கூட கர்த்தருடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அப்படியாக நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஆட்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.